இனிய காலை உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது ஃபர்ஸ்ட் ஆடியோ பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது இளையோர் யோகா அங்கம் 262. இன்றைய இந்த நிகழ்வினை நீங்கள் முகநூலோடாகவும் ஃபர்ஸ்ட் ஆடியோ நெட் ஊடாகவும் இதனை பார்க்கலாம். எங்களுடன் இணைந்து நீங்களும் செய்யலாம் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்தபடி இன்று 6/7/2026 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி 16ஆம் நாள் சமூக ஒருங்கி சேவை மேலவும் வலியுறுத்தும் ஆண்டு 2026. இன்றைய குறள் அதிகாரம் 3 நீத்தார் பெருமை. குறள் 29. குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது என்ற திருக்குறளின் விளக்கம், நற்குணங்களாகிய மலையின் மேல் ஏறி நின்றவர் அல்லது கோபத்தால் வரும் தீமையை ஒரு கணமேனும் தடுத்தல் அரிதாகும். நற்குணங்களாகிய மலையின் மேல் ஏறி நின்றவர்களது கோபத்தால் வரும் தீமையை ஒரு கணமேனும் தடுத்தலாகும் என்ற திருக்குறளின் விளக்கத்துடன் இன்றைய வாக்காக மகிழ்ச்சியோடு சுமந்தால் எந்த பாரமும் குறைவாய் இருக்கும். மகிழ்ச்சியோடு சுமந்தால் எந்த பாரமும் குறைவாய் இருக்கும் என்று கூறி உங்களை அன்புடன் அழைத்து செல்வது இளையோர் யோகா அங்கம் 262. உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் இளையோர் யோகா 262 அங்கத்துக்கு வந்திருக்கிறீர்கள். அதற்கு வாழ்த்துக்கள். முதல்ல இணைந்து ஓடி வரவர்களுக்கும் பாமுக தளத்திற்கும் வாழ்த்துக்கள் கூறி அதை விட நீங்க பயிற்சி நேரமா எடுத்து செய்யற ஒவ்வொரு நாள் பயிற்சிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதையும் தாண்டி 23 ஆசன நிலைகளை, நின்ற நிலை ஆசனங்களை செய்து கொண்டு வர்றீங்க. அதற்கு வாழ்த்துக்கள். எல்லா ஆசனங்களும் பேரோட தெரியாட்டும், அந்த நிலைகள் உங்களுக்கு தெரியும். இந்த யோகாசன பயிற்சி, யோகாசனம் என்றது உடல் மனம் எங்களுடைய மூச்சோட சேர்ந்து செய்யறபடியால நிச்சயம் அது எங்களுக்குரியது, எங்களுக்கானது, எங்களை சீர்படுத்தும், எங்களை நிலைப்படுத்தும், எங்களை ஒன்றா இருக்க வைக்கும். மனம் உடல் எங்களுடைய மூச்சு, இந்த மூன்றையும் அப்படி ஆரம்பிக்கிற யோகாசனம் என்றது மிக ஆரம்ப கால பயிற்சியாளர்களுக்கு அல்ல ஆரம்பிக்க விருப்பப்படுறவர்களுக்கு மிக முக்கியமான சில 3 ஆசனங்கள் கூட சிறப்பா இருக்கு. உதாரணமாக கீழே இருந்து செய்யறது. அதுல முதலாவதா செய்யக்கூடிய முதல் பழக போற இலகுவான ஆசனம் உடல் மனம் எங்களுடைய மூச்சை கொண்டு நாம செய்ய போற அந்த பயிற்சி முதலாவது யோகாசனம் என்று சொன்னா தடாசனம். உங்கள் எல்லாருக்கும் அது தெரியும். தடாசனம் எப்படி செய்யறது. அந்த இலகுவான ஆசனத்தை நாங்க இலகுவா மூச்சோட சேர்ந்து மனதையும் ஒன்றித்து செய்யக்கூடிய அந்த யோகாசன ஆசனத்தை நாங்க 20 எண்ணிக்கை 10 எண்ணிக்கைக்கு செய்யலாம். அதே போல இலகுவான ஆசனங்கள் இப்ப நிலத்துல இருந்து செய்யக்கூடிய ஆட்களுக்கு அல்லது நெத்துல இருந்து செய்யக்கூடியவர்களுக்கு புஜங்காசனம் அல்லது பாலாசனம், குழந்தை நிலை ஆசனம். நிறைய பேருக்கு இந்த ஆசனம் நாங்கள் இதுல செய்திருக்கிறோம். இளையோர் யோகாவில சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். மிக இலகு, நீங்களும் செய்யலாம் என்று. அது இருந்து செய்யக்கூடிய ஆசனம். புஜங்காசனம் என்றது பாம்பு மாதிரி படம் எடுத்து குப்பரை படுத்திருந்த நிலை, அது புஜங்காசனம். அதே நேரம் பாலாசனம் என்றது குழந்தை நிலை. குழந்தை நிலைகள் குட்டி பிள்ளைகள் எப்படி இருப்பிடுமோ அந்த நிலை. அந்த 3 ஆசனமும் இலகுவாக செய்யக்கூடிய ஆசனங்கள். நீங்கள் படுத்திருந்து எழும்பும் போது கூட அந்த பயிற்சிகளை செய்திருந்து உங்களுக்கு இலகுவான இடத்துல ஒருக்கா செய்துட்டு முயற்சி செய்துட்டு விட்டாலே அந்த ஆசனம் மிகப்பெரிய பயன் அளிக்கும் என்று கூறிக்கொண்டு இன்றைய இளையோர் யோகா ஆசன பயிற்சியில இளையோர் யோகாவில ஆசனங்கள் 23 சொல்லி தந்திருந்தாலும் மற்ற 3 ஆசனங்களை நீங்க முறையா செய்து காட்ட போறீங்க. அது நான் பார்வையிட எப்படி செய்யறீங்க என்று கவனத்தில் எடுக்க போறேன். நேரத்தை கருத்தில் கருதி கொண்டு அதையும் அந்த நேரத்துக்குள்ள உள்வாங்குற மாதிரி நீங்க செய்து காட்டும் போது அதை திருத்தி கொள்ளலாம் என்ற மேலதிகமா நாங்க அதை சரியாக்கி கொள்ளலாம். முடிந்தளவு சரி. இப்ப நாங்க எப்பவும் போல உற்சாகமா இந்த ஆசன பயிற்சிக்குள்ள வந்துட்டோம் என்று சொன்னா எங்களோட மூச்சை கட்டுக்குள்ள கொண்டு வருவோம். அப்படியே நிமிந்திருந்து கண்களை மூடி அந்த இருந்து செய்யக்கூடிய பயிற்சியா கண்களை மேல வடிவா மூடிட்டு கால்களை அழுத்தி நிலத்துல வச்சு நல்ல வடிவா உள்மூச்சு வெளிமூச்சு உள்ளுக்கு எடுத்து நிறைய ஆறுதலா மெதுவா அமைதியா புறம். என்ன நாங்க நினைச்சு கொள்ள வேணும்? நிறைய நல்ல வார்த்தைகளை நினைச்சு கொள்ளுங்க. இன்றைய நாள் எனக்கானதை நினைச்சு கொள்ளுங்க. எனக்கான நாளுக்கான என்னுடைய உடல் உறுப்புக்கான நேரம், என்னுடைய மூச்சு உடல் மனம் மூன்றையும் ஒன்றிணைத்து செய்ய போற எனக்கு என்னால முடிஞ்சளவு நான் செய்யக்கூடிய இந்த ஆசனங்கள், இந்த பயிற்சிகள் எனக்கு ஒத்து வர வேணும்.
என்று சொல்லி உங்களுடைய இறைவனுக்கு, உங்களுக்கு பிடிச்ச இறைவனுக்கு நன்றி சொல்லி, இந்த நேரத்துக்கு நன்றி சொல்லி இணைஞ்சு கொள்ள போற நேரம் தான் இந்த வரும் 20 நிமிடங்கள் நாங்க செய்ய போறோம். அந்த பயிற்சி எனக்கானது என்று சொல்லி எல்லாவற்றையும் நல்ல வார்த்தைகளால உங்களோட மனசு நிரப்பிக்கொள்ளுங்க. அந்த நேரம் ஆழமான உள்மூச்சு, அமைதியா வெளிமூச்சு. சிறப்பு, வாழ்த்துக்கள். அதே போல நாங்க இப்ப எழும்பி கைகளை கால்களை உதறி ஆட்டி ஓடி ஆடி என்னெல்லாம் செய்வோமோ அது ஒரு நிமிடத்துக்கு நாங்கள் தயார்படுத்திக் கொள்வோம். 1 நிமிடம் தான் அதற்கான நிமிடம் நேரத்தை கேட்டுக்கொண்டு. ஆனால் நீங்க செய்யும் போது, வீட்டுல செய்யும் போது நிறைய நேரம் செய்யலாம். இப்ப நான் ஒழுங்குல சொல்ல போறேன், நீங்க செய்து கொண்டு இருக்க போறீங்க. செல்வி கைகள் எல்லாம் ஆட்டி செய்யலாம். கைகளை ஆட்டுறது உங்களுக்கு எது வசதியோ, உங்களோட உடம்ப ஒருக்கா துள்ளி குதிச்சு பின்னுக்கு மடக்கி காலை நீட்டி உயர்த்தி கைகளை ஒருக்கா சுற்றி செய்யற இந்த பயிற்சி. ஒரே பயிற்சி செய்யாம 10 மணி வேற பயிற்சிகளும் செய்யலாம். நல்லா கையை விசுக்கலாம், கையை சுற்றலாம், தலையை சரிக்கலாம், நிமித்தலாம். அப்படியான பயிற்சிகளை செய்து குனிஞ்செலும்பலாம். அது உங்களுடைய விருப்பம். இது ஆரம்பத்துல எங்களுக்கு செய்யக்கூடியதா இருக்கும். ஏன் நாங்க செய்யறோம்னா, ஒரே இடத்துல இருந்திருப்போம், ரத்தோட்டம் ஒரே இடத்துல இருக்காம கை எல்லா இடமும் பரபர மாதிரி அந்த பயிற்சிகளை கைகளை ஆட்டி அதை செய்யணும். அப்பவும் நாங்கள் மூச்சுல கவனம் செலுத்தணும். உள்மூச்சிலையும் வெளிமூச்சிலையும். அது உங்களுக்கு தெரியும் நிச்சயம். 10 கொஞ்சம் பின்னுக்கு போய் நில்லுங்க. இப்ப தோப்பு கரணத்துக்கு ரெடியாக போறோம். தோப்பு கரணம் அவ்வளவு முக்கியம். 10 எண்ணிக்கை எண்ணறன் உங்களுக்கு முடிந்த அளவு போட்டுக்கொள்ளுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மிக சிறப்பு. உங்களுக்கு நிறைய நாள் எனக்கு தெரியும் நீங்க செய்வீங்கன்னு. ஆனா இன்னைக்கு முழுமையாத்திரியக்கூடிய பார்க்கிறப்போ மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. 3 தடவை இருந்தாலும் அதை வடிவா இருந்தாலும் இல்லைங்கன்னா அவ்வளவுமே போதும். நோகடிக்காம இருந்தீங்கன்னா சரி. உங்களுக்காக மட்டும், பார்வைக்கோ அல்ல பதிவுக்காகவோ செய்ய வேண்டாம், உங்களால முடிக்கிறது. சரி, இப்ப நாங்க தலைக்கு கைகளுக்கு முழங்கை மணிக்கட்டுக்கான அதே ஒழுங்குல வர்ற அந்த பயிற்சி. இப்ப தலைக்குரிய பயிற்சி நல்லா கீழே குடிகிறது, மேல் தலைக்கு கீழையும் மேலையும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. நான் எண்ணிக்கைகள் எண்ணறேன். உங்களால முடிந்த அளவுக்கு நீங்க சரிச்சு கொண்டு போங்க. எண்ணிக்கையின் வேகத்துக்கு நீங்க போக தேவையில்ல. அதுக்கு அதே மாதிரி பக்கவாட்டுக்கு சரிக்கிறது. செல்வியண்டி சேர்ந்து செய்யுங்க. தலைக்கு செய்யறோம், தலைக்கு பக்கவாட்டு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இதுல 2 விஷயம் இருக்கு. 2 ஒன்று வந்து பக்கவாட்டுக்கு சரிக்கிறது, காது வந்து தோல் மூட்டுல வர்ற மாதிரி, ஒன்று நாடி தோல் மூட்டுல வர்ற மாதிரி திரும்புறது. இது உங்களுக்கு விரும்பினபடி ஏதாவது ஒன்று செய்யலாம், அல்ல 2ஐயும் செய்யலாம். 10 எண்ணிக்கைக்கு. சரி, இப்ப நாங்க வட்டமா சுற்ற போறோம். வலது பக்கமா கழுத்தை 10 எண்ணிக்கைக்கு ஆறுதலா மூச்சக்கவனம் எடுத்து ஆறுதலா நல்ல அமைதியா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அதே மாதிரி மற்ற பக்கம் சுத்த போறோம். அதுக்கு நல்ல அமைதியா மூச்சோடு சேர்த்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. மிக சிறப்பு. இதை நோகடிக்காம வேகமா செய்து மூச்சு வாங்காம கழுத்துக்களை கிழிக்காம ஆறுதலா வடிவா செய்யும். அவ்வளவுதான். இப்ப கைகளுக்கான பயிற்சி நல்லா முன்னுக்கு நீட்டி மடிக்கிற அந்த பயிற்சி, நல்லா முன்னுக்கு நீட்டுறது, கைகளை மடிச்சு கொள்றது, நீட்டுறது, மடிக்கிறது. அப்படியே நீட்டின கையை முட்டிய சுழற்றுறது, முட்டிக்குரிய பயிற்சி. நல்ல வடிவா நல்லா முன்னுக்கு நீட்டிட்டு 2 கையையும் முட்டிய சுழற்றுற மாதிரி. முதல்ல உள்நோக்கி சுற்றுறது, பிறகு வெளிநோக்கி சுற்றி வருவது. வாழ்த்துக்கள். அப்படியே கைகளை கொண்டு வந்து தோல் மூட்டுல வச்சுட்டு நாங்க முன்னோக்கி சுற்றுவோம். அந்த பயிற்சி 1, 2, பெரிய வட்டம் 3, 4, 5, 6, 7, 8. இதை நாங்க செய்யும் போது வடிவா நிமிந்து நிற்க வேணும். நிமிந்து நின்றோன்னு செய்யணும். அதே மாதிரி மற்ற பக்கம் 1, முடிந்த அளவு 2, 3, 4, 5, 6,
7 8. இது தோல் மூட்டுக்குரிய பயிற்சியா செய்திருந்தாங்க. வாழ்த்துக்கள். இப்போ 5 5 10 விரல்களுக்குரிய பயிற்சி. அழகா இந்த கைகளை உதறப்போடும், நல்லபடியா உதறப்போறோம். மூச்சுல கவனம் செலுத்தணும். மெதுவா இழுத்து மூச்சு மெதுவா உள்ளுக்கு வடிவா ஒரு கையை கழுவி ஒரு கிரீம் கொண்டு போட போறோம். வடிவா பிணைஞ்சு கழுவி நல்லா எல்லா விரல்களுக்கும் வர்ற மாதிரி, அதே நேரம் எல்லா நகங்களுக்கும் வர்ற மாதிரியும் அந்த நகங்கள் அடியையும் நாங்கள் இதண்டி விடுவோம். உருவி விடுவோம் என்று சொல்லுவோம் அல்லோ, அது போல உருவி விடுவோம். அழகா உதறி விடுவோம். பிறகு பக்கவாட்டு கைகளை அவருக்கா அடிச்சு விடுவோம். மணிக்கட்டுக்கள், மணிக்கட்டு பக்கம் அப்படி நல்ல சத்தமா ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அதர்ற மாதிரி கொஞ்சம் நோகடிக்கிற போல கொஞ்சமா தட்டி விடுறோம். அன்போட பிற கையுக்கு 4 அடி போடுறோம். அந்த அடிய அப்படியே முழு கையுக்கும் தட்டி வைப்போம். முழுமையான கையை நல்ல வடிவா ஆறுதலா கொஞ்சம் ஒன்றனை நோகிற மாதிரிக்கு அடிச்சு வைப்போம். அப்படியே தடாசனம் மாதிரி பிடிச்சு கை விரல்களை கோர்த்து அப்படியே நிமித்தி தள்ளி வைப்போம் கையை விரல்களை. நிறைவு செய்யறது கைகளை உதறி நிறைவு செய்து விடுவோம். வாழ்த்துக்கள். இது கைவிரல்களுக்கான பயிற்சி. அப்படியே திறந்து ஒருக்கா பூட்டி விடுங்க. நிறைய பெருசா விரிக்கிறோம், போட்டுறோம், விரிக்கிறோம், போட்டுறோம். வாழ்த்துக்கள். இப்ப நாங்க இடுப்பு பகுதிக்குரிய பயிற்சிக்கு போக முதல் இடது கை பெருவிரல வலது கையால் விரலால பொத்தி பிடிச்சு நல்லா திரும்புற பயிற்சி. 1 மெதுவா, 2 3 4 5 6 7 8. சிறப்பு. அதிகம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்குரிய பயிற்சி. ஒரு பக்கம் போகும்போது மூச்சு எடுத்து கொண்டு போகணும், ஒரு பக்கம் வரும்போது மூச்சை விட்டுக்கொண்டு அதுக்கு நீங்க செய்வீங்க. அப்படி இடுப்பிலகை பெரிய வட்டம், கால்களை கொஞ்சம் தோல் மூட்டுக்கு நேர அளவா வச்சுட்டு பெரிய வட்டம் வலது பக்கமாக 8 எண்ணிக்கை. 1 2 3 4 5 6 7 8. வாழ்த்துக்கள். 8 எண்ணிக்கைக்கு முடிந்தவர்கள் மட்டும் எண்ணிக்கை 4 நேரம் உங்களால முடிந்த சுற்றினா போதும். இனி மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8. இனி அந்த 8 என்ற எண்ணெய் முன் பக்கத்தால் எழுத போறோம். 8 ஒரு 3 எண்ணிக்கைக்கு முன் பக்கத்தால 8 என்ற எண்ணெய் ஒரு 3 எண்ணிக்கைக்கு எழுதுவோம். ஆறுதலா மெதுவா அதே மாதிரி 3 எண்ணிக்கை பின்பக்கத்தால எப்படி அப்படி முன்பக்கத்தால வந்தோமோ அதே போல மாறி மற்ற பக்கத்தில் அதிகம் நீங்க ஆறுதலா 3 எண்ணிக்கைக்கு செய்தா போதும். மெதுவா செய்து நிறைவுக்கு கொண்டு வந்துட்டு உள்ளங்கைகளை கொண்டு வந்து முழங்கால வச்சு மெதுவா ஒரு கதிரையில இருக்கிற மாதிரி இருந்து மூச்சை விட்டு கொண்டு வந்து முழங்கால சுற்ற போறோம். 1 2 3 4 5 6 7 8. மெதுவா செல்வியண்டி 8லயே நிக்கிறார். செல்வியண்டி ஓடியாங்க. முழங்காலுக்குரிய பயிற்சி. முழங்கால் முழங்கால் முழங்கால். சரி, இனி மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8. சிறப்பு. வாழ்த்துக்கள். வாணியக்கா அப்படியே நில்லுங்கோ. அப்படியே இருந்துட்டு ஒரு பக்கத்தாலதான் 2 முழங்காலம் போகணும். விளங்குதா வாணியக்கா சொல்றது? ஒரு பக்கமா? சரி, ஒரு முறை பாப்பா. சரி, வாழ்த்துக்கள். இப்ப சரி, இப்ப சரி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி. இப்ப பாதத்துக்குரிய பயிற்சி. நாங்க விரல் புதி என்று சொல்லுவோம் அழகா. அந்த பயிற்சியை செய்ய போறோம். அழகா உண்ணி எழும்புற பயிற்சி. விரலுக்கும் குதிக்கும் மூச்சு விரல்ல வரைக்கும் மேலே உள்ளுக்கு எடுக்கணும், குதிக்கு வரைக்கும் மூச்சு விட்டுக்கொண்டு நல்ல வடிவா ஆறுதலா மூச்சு எடுத்துக்கொண்டு ஒரு 3 அல்ல 5 எண்ணிக்கை செய்தா விரலுக்கும் குதிக்கும். வாழ்த்துக்கள். சிறப்பு. இனி அப்படியே விரல்ல நடக்கிறன்னு சொல்லுவோம் தானே. விரல்ல நடக்க போறோம். மெதுவா உண்ணி எழும்பி கைகளை விசுக்கியபடி அல்லது உதறியபடி அல்லது விரல்களை இறுக்க மூடி திறந்து பூட்டுறன்னு சொல்லுவேன் தானே. அந்த பயிற்சி உங்களுக்கு எது வசதியோ அது. அந்த பயிற்சி செய்ய விரல்ல நடக்கணும். மெதுவா விரல்ல உண்ணி எழும்பி. வாழ்த்துக்கள். சாதாரண மூச்சு. இனி குதிக்கு மாறி குதிக்கால் கைகளை விசுக்கி நடந்து வாழ்ந்து கைகளை உதறலாம், நல்ல வடிவா விசுக்கலாம் அல்லது திறந்து பூட்டலாம். வாழ்த்துக்கள். இப்ப பக்கவாட்டு காலுக்குன்னு சொல்லுவேன். பக்க காலுக்கு
மெதுவா அந்த காலை பக்கவாட்டுக்கு பக்கத்துக்கு அழுத்தி எங்க உடல் பார்த்து இந்த காலை கொடுக்கிற மாதிரி மெதுவா அங்காலையும் இங்காலையும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பு. அதே மாதிரி உள்ளுக்கு சவட்டி உள்காலால் நடக்க போறோம். அதையும் நல்ல மெதுவா கைகளை ஆட்டி அசைச்சபடி உள்காலால நடக்க. வாழ்த்துக்கள். இப்ப நாங்க நிறைவு செய்யறது மறுபடியும் விரல்ல வந்து குதிக்கணும். விரலுக்கு வாரம், குதிக்கு வாரம், அவ்வளவுதான் இந்த பயிற்சி. வாழ்த்துக்கள். அப்படி என்னென்ன ஓடுறா அப்படி வரும். ஒரு கால் நிலத்துல அழுத்தி வச்சப்பட்டிருக்கும், ஒரு கால் விரல்ல நிற்பம், பிறகு அந்த கால் நிலத்துக்கு போக மற்றது விரலுக்கு. அப்ப நின்றல்லையில ஊடுற மாதிரி வரும். வாழ்த்துக்கள். மேலதிகமான பயிற்சியா 10 கயிறடித்தல். 10 எண்ணிக்கைக்கு நான் நின்னுறேன். உங்களால முடிஞ்சளவு சின்ன ஒரு துள்ள. சரி. 1 2 3 4 5 6 7 8. சிறப்பு. வாழ்த்துக்கள். வணிக கொஞ்சம் காலை தூக்கி இருக்க துள்ளி காட்டணும். கொஞ்சம் கொஞ்சம் கால் கொஞ்சம் நிலத்திலிருந்து துள்ளோடும். அது சரி சரி, முயற்சி எடுப்போம், முயற்சி. சரி, வாழ்த்துக்கள். மெதுவா சொல்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு அளவுக்கு கொஞ்சம் நிலத்திலிருந்து தூக்குப்படணும். அது உங்களே தான் தெரியும். ஆனா மெதுவா மெதுவா மெதுவா. சரி, வாழ்த்துக்கள். செல்வியடி அப்படியே நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். அது எல்லாரும் சின்ன சின்ன பயிற்சி எடுத்தீங்கன்னா வரலாம். இதை நீங்க பழகுங்க, பயிற்சி எடுங்க. இப்ப நாங்க 15 பயிற்சி. 1 முன்னுக்கு கைங்க மேல, 2 நல்லா மேல, பக்கவாட்டுக்கு 3 4. அழகா மூச்சோட முன்னுக்கு கைகள், கைகள் மேல் நோக்கி பக்கவாட்டுக்கு நல்லா நீட்டி நேற்று பக்கவாட்டுக்கு பக்கத்தோட பக்கத்துக்கு நிறைவாக இன்னொரு தடவை. 1 2 3 4. வாழ்த்துக்கள். இது ஒரு நல்ல ஒரு பயிற்சி. எல்லா பக்கத்துக்கும் எங்களுக்கு கேட்டு. அதே மாதிரி கைவீசம்மா கைவீசு. மெதுவா கால்களை கிட்டவா வச்சுட்டு மெதுவா குனிஞ்சிட்டு முன்னுக்கு காதோரம் கைகளை விசுங்க. 1 2 3 4 5 6 7 8. வாழ்த்துக்கள். இப்ப நாங்க பக்க வளைவுக்கு ஒரு வளைவு வேண்டும். அந்த பயிற்சி ஒரு 6 1 மெதுவா 2 3 4 5 6. அப்படி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போனா வளரும். இருந்து கொண்டு செய்யக்கூட நல்ல பயிற்சி. அது மீவிசவர்களுக்காக கிடைச்சு கொண்டு நான் செய்து கொள்ளுமோ. இந்த பக்கத்தை கதிரையில பிடிச்சு கொள்ளுமோ, வலது கையை கதிரையில பிடிச்சு கொண்டு கைகளை இப்படி கொண்டு போய் கொண்டு வந்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு பயிற்சி. விழுந்து போடாம இருக்கணும். கால் வடிவா ஊண்டி இருக்கும். வாழ்த்துக்கள். இப்ப எல்லோரும் ஆசன பயிற்சிக்கு ஆசனம் செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. உட்கட்டாசனம் செய்ய போறீங்க. முதலாவது நிலை உட்கட்டாசனம், இருக்கை நிலை. கால்களை தோல் முடுக்களவா நேரணி 10 எண்ணிக்கைக்கு எண்ணறன் முடிஞ்சலா வடிவரக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா ஆடம்பரம் கீழே கைகளை வர்றது. 15 கொஞ்சம் திரும்பிட்டு கொஞ்சம் இருக்க பாருங்க. கொஞ்சமா நீங்க 5 எண்ணிக்கையோட எழும்பிடணும். 5 எண்ணிக்கையோட நீங்க எழும்பிடுங்க. நான் 10 எண்ணினாலும் நீங்க உங்களால முடிஞ்சோன்னு 7வது எழும்பிடணும். இன்னொரு தடவை செய்ய போறோம். மற்ற பக்கம் மாறி. இப்ப நீங்க முன்னுக்கு செய்தார்கள், மற்ற பக்கத்துக்கு மாறி நின்று செய்ய போறீங்க. அப்ப எனக்கு தெரியும். தமிழடி ஒரு கோணம். சரி, இப்ப மறுபடியும் மூச்செடுக்கிறோம், விடுறோம், மெதுவா இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. உட்கட்டாசனம். எந்த அளவுக்கு நீங்க உடம்ப நேர வச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நேர வச்சா சரி. கொஞ்சம் குனியறீங்கள் என்று சொல்லி பாத்தீங்கன்னா அதை கொஞ்சம் தவிர்க்க சொல்லுவோம். மாற்றிக்கொள்ள முடியுமெண்டா மாற்றிக்கொள்ளலாம். நிமிர்ந்து நிக்கிற மாதிரி கதிரையில இருக்க நாங்க குனிஞ்சு கொண்டு இருக்க மாட்டோம் தானே, இப்படித்தான் இருப்போம். அது மாதிரி கொஞ்சம் கவனத்தில் இருப்போம். சரி, இது உட்கட்டாசனம். இப்ப கோணாசனம் செய்ய போறோம். பார்ப்போம் அப்படி செய்ய போறோம். மேல கைகள் கோணாசனம். செல்வியடி கோணாசனம். கால்களை சேர்த்து பக்க வளைவு. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா மேலவாரம் கைகளை விடறம். அது கோணாசனத்தின் ஒரு பக்கம். மாற்றாசனம் மற்ற பக்கம்.
வடிவா மூச்சு எடுத்துக்கொண்டு போய் கைகளை ஒன்றோடு ஒன்று சேர்த்துட்டு மற்ற பக்கம் நிமிர்ந்து நின்று மூச்சை விட்டபடி சரிய வேணும். பக்கவாட்டுக்கு சரியும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். நாங்க எந்த வயசானாலும் கைகளை நாங்க செய்யாட்டி மேலேயே கொண்டு போக மாட்டோம். அப்ப இந்த ஆசனத்தால நாங்க கைகளை மேல கொண்டு போறோம் என்ற சந்தோஷம் இருக்க வேணும். அந்த சந்தோஷத்தோட சேர்ந்து செய்யும் போது அது சுகமா இருக்கும். இன்றைக்கு சொன்ன வாக்கு மாதிரி மகிழ்ச்சியோடு சுமந்தால் எந்த பாரமும் குறைவா இருக்கும் என்ற மாதிரி மகிழ்ச்சியோட சந்தோஷமா கைய முடிஞ்ச அளவு உயர்த்துங்கோ. சரி, அதே மாதிரி இப்ப நாங்க செய்ய போற ஆசனம் என்ன ஆசனம்? இந்த ஆசனத்துக்கு பெயர் ஒரு பக்கத்துக்கு சரீரத்துக்கு அர்த்தகடி ஆசனம். சரி, அப்ப ஒரு கைய வடிவா துடையில அழுத்தி பிடியுங்கோ, கைய நல்லா மேல பிடியுங்கோ, காலை வடிவா சேர்த்து வையுங்கோ, மூச்சை உள்ளுக்கிடுங்கோ, மூச்சை விட்டபடி மற்ற பக்கம் சரி. எவ்வளவு சரிய முடியுமோ இந்த பக்க வாட்டு எழுதுற மாதிரி 1 3 4 5 6 7 8 9 10. வடிவா ஆறுதலா வர வேணும். நீங்க நிறைவு செய்ய ஆறுதலா வர வேணும், இல்லைன்னா நொந்து போயிடும், விழுத்திடும், பிடிச்சிடும். சரி, இப்ப மற்ற பக்கம் அழகா உயர்த்துறீங்க கைய, மூச்சு எடுத்துக்கொண்டு இப்ப மூச்சை விட்டபடி சரிறீங்க. மற்ற கை உதவிக்கு துடையோட அழுத்தி பிடிக்கிறீங்க. அழகா மூச்சை விட்டபடி 1 2 3 4 5 6 7 8. மெதுவா மேல வாரீங்க. அப்ப மூச்சு எடுத்துக்கொண்டு வர வேணும். மெதுவா கைகளை கீழே. வாழ்த்துக்கள். இது அர்த்தகடி ஆசனம். தடாசனம் இப்ப நாங்க செய்ய போறோம். தடாசனம் கைகளை ஒன்றோடி ஒன்று கோர்த்து பிரட்டி தள்ளிட்டு அப்படியே மேல் நோக்கி காதோரம் அழுத்த பிடிச்சிட்டு விரல உண்ணி எழும்பி சாதாரண மூச்சுல 1 2 3 4 5 6 7 8 9 10. அழகா குதியில கீழே இறங்கி பாதத்திருளத்துல வச்சு கைகளை கீழே தளர்வாக்கி கொள்றது தடாசனம். இன்னொரு முறை செய்ய போறோம். 10 எண்ணிக்க விரும்பி செய்யுங்க. சந்தோஷமா கைகளை ஒன்றோடி ஒன்று சேருங்க. சிரிச்சு கொண்டு கையை நல்ல வழியா பிரட்டி மேல தள்ளி விடுங்கோ, காதோரம் இழுத்து பிடியுங்கோ, விரல்ல உண்ணி எழும்பிக் கொள்ளுங்கோ, சாதாரண மூச்சில நின்று கொள்ளுங்கோ. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா புதிய கீழே நிலத்துல வையுங்கோ, கைகளை தளர்வாக்கி கொள்ளும். அவ்வளவுதான். இது நீங்க செய்யக்குள்ள சில வேளை நான் விழுந்துடுவேன்னு சொன்னா அழகா சிவருக்கு பக்கத்துல சிவருக்கு பின்னுக்கு அப்படி நின்று செய்யுங்க. என்ன விழுந்துடாம. அது மிக கவனமா இருக்கணும். அதுல கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. மற்றது 10 எண்ணிக்கை வரையும் நீங்க நிக்கணும்ன்றது இல்லை, அவசியம் இல்லை. இப்ப இன்னொரு ஆசனத்தோட நாங்க நிறைவுக்கு வர போறோம். அது திரிகோண ஆசனம். திரிகோண ஆசனத்தின் முதலாவது நிலை. ஆறுதலா செய்யுங்க. வடிவா துள்ளி சின்னதாக துள்ளி கைகளை விரிச்சு கொள்றோம். அப்படியே முதலாவது நிலை செல்வேண்டி அப்படியே பக்கவாட்டுக்கு வளைஞ்சு ஒரு காலை கணுக்கால பிடிக்கிற அளவு அல்ல முழங்கால பிடிக்கிற அளவுக்கு சரிஞ்சு இந்த கைகளை இடது கையை மேல் நோக்கி எழுதி போட்டு மேல் கையில பார்வை இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா நாங்க இடம்புறோம். கைகளை விடுறோம். 2 கால்களையும் அகலமாக்குறோம். கைகளை நல்லா விரிக்கிறோம். இடது கைய எங்கள்ட முழங்கால் பகுதி அல்ல கணைக்கால் பகுதி அளவுக்கு பக்கவாட்டுக்கு சரீரம். வலது கையை மேல் நோக்கி கொண்டு வந்துட்டு மேல மேல கையை பார்க்கணும். மேல நிற்கிற கையை 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பான வாழ்த்துக்கள். மெதுவாழமி நிறைவு செய்து கீழே கொண்டு வரது. வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். இப்ப நான் எண்ணிக்கையும் என்ன போறதில்ல, சும்மா கேட்டுட்டு விட போறேன் எப்படின்னு சொல்லி. நின்ற தனுராசனம் எப்படி? நின்ற தனுராசனம் எண்ணாத்த மாட்டேன். அது எப்படி என்ன நிலை எப்படி வேறுமன்றது. வாழ்த்துக்கள். சிறப்பு. அந்த நிலைதான் நின்ற தனுராசனம். அதே மாதிரி வீரபத்ராசனம் முதலாவது நிலை. வீரபத்ராசனம் முதலாவது நிலை. வீரபத்ராசனம். வாழ்த்துக்கள். பிறை ஆசனம். பிறை ஆசனம் பார்ப்போம் எத்தனை பேருக்கு நினைவிருக்கு. பிறை ஆசனம்
ஓ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இல்ல பத்மினி பிரயாசனம், பின்னுக்கு வளையிறது பிரயாசனம். வாழ்த்துக்கள். சரி. அதே மாதிரி அர்த்த சக்கராசனம் முதலாவது நிலை. பாப்போம். கெட்டிக்காரர். அர்த்த சக்கராசனம் மிக சிறப்பு. கடைசி என்றபடியா அல்லது சரி, பரவாயில்ல. வீரபத்ராசனம் மூன்றாவது நிலை யாருக்கு நினைவிருக்கு? வீரபத்ராசனம் மூன்றாவது நிலை. பாப்போம். வீரபத்ராசனம் மூன்றாவது நிலை மிக சிறப்பு. மேலகைகளை ஒன்றோடு ஒன்று சேர்க்கிறது வீரபத்ராசனம். வாழ்த்துக்கள். உட்கட்டாசனம் மூன்றாவது நிலை யாருக்கு நினைவிருக்கு? உட்கட்டாசனம் மூன்றாவது நிலை. மேல ஒன்றா சேர்த்து கைகளை கொர்த்து இருக்கிறது. மிக சிறப்பு. அப்ப எல்லாரும் வகுப்புக்குள்ளதான் நிக்கிறீங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கெட்டிக்கார சிறப்பு. இப்ப நாங்க கண் பயிற்சிக்கு போகலாம். அழகா மேசையில கைகளை ஊண்டி இருக்கக்கூடிய ஊண்டி, நிலத்துல இருக்கக்கூடிய நிலத்துல கண்ணுக்குரிய பயிற்சி. நல்லா ஒரு 30 நிமிடம் 30 வினாடிகள் எடுத்து கண்களை முதல்ல உள்ளு எப்படி திறந்து செய்வோமோ அந்த பயிற்சியை நாங்க செய்ய போறோம். நல்ல வடிவா மூடி மூச்சுல கவனம் இருக்கணும், முள்ளந்தண்டு நேரா இருக்கணும், சந்தோஷமா சிரிச்சு கொண்டும் இருக்கணும். மூடி செய்துட்டு அப்படியே கண்ணை திறந்து செய்யற மாதிரி மேல பாக்குறது, கீழே பாக்குறது, அக்கம் பாக்குறது, பக்கம் பாக்குறது, அப்படியே வட்டமா சுழட்டி விடுறது, அந்த சுற்றி விடுறது கண்களை. அதே மாதிரி மற்ற பக்கம் சுற்றி விடுறது, கண்ணை ஒரு இறக்கிட்டு மூடிட்டு திறந்து விடுற மாதிரி. அதே போல விரலோட கொண்டு வந்து செய்யற பயிற்சி. விரலை நல்லா முன்னுக்கு நீட்டி பக்கத்துக்கு கொண்டு போகணும். பார்வை மட்டும் அந்த விரல் நுனியில இருக்க வேண்டும். அவ்வளவுதான். ஆனா மூச்சுல கவனம் இருக்கணும். முள்ளந்தண்டிலையும் நேரா முள்ளந்தண்டை வச்சிருக்கோம். அதே மாதிரி இடது கையை முன்னுக்கு நீட்டி பக்கவாட்டுக்கு அசைக்கும் போது பார்வை அங்க இருக்கும் எங்கள்ட விரல் நுனியில. அது ஒரு 3 எண்ணிக்கைக்கு செய்வோம். பின்பு மறுபடியும் வலது கை பெருவிரல மூக்குக்கு நேர நீட்டிட்டு நல்லா மேல உயர்த்தி கீழே கொண்டு வர போறோம். அப்படியே விரல் நுனியில பார்வை இருக்கும். அதையும் ஒரு 3 எண்ணிக்கைக்கு செய்த பின்பு மூக்கு கிட்ட எடுத்து அங்க முன்னுக்கு நீட்ட போறோம். அந்த விரல் நுனியில எங்கட பார்வை இருக்கு. அதுவும் ஒரு 3 எண்ணிக்கைக்கு அமைதியா செய்து விட்டுட்டு கண்களை அழகா மூடி ஒரு திறந்து விடுறோம். நல்ல வடிவா ஆறுதலா மூடி வடிவா திறந்து விடுறோம். நான் சந்தோஷமா சிரிச்சபடியும் செய்வோம். நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். அப்ப இது நாங்க கண் பயிற்சியில செய்தாங்க. ஆனா குறைஞ்ச நேரத்துல வீட்டை செய்யும் போது நிறைய பயிற்சியா செய்து கொள்ளும் ஆறுதலா. மூச்சு பயிற்சி. முதல்ல நாங்க மூச்சு பயிற்சி செய்யறதுக்கு முதல் நல்ல அமைதியா இருக்க போறோம். முள்ளந்தண்டை நேரா வச்சிருக்க போறோம். மூச்சுல முழு கவனமும் செலுத்த போறோம். கைகளை விரும்பின ஆசை முத்திரை பிடிக்கலாம். பிடிச்சு போட்டு நல்ல உள் மூச்சு எடுத்து மூக்கு தலையை வெளியில விடுறது. நல்ல ஆறுதலான மூச்சு எடுத்துட்டு பஸ்திரிக்கா பயிற்சி செய்ய போறோம். நல்லா மூச்சை உள்ளுக்கு வேகமா இழுத்துட்டு வேகமா கீழே தள்ளி வரும். அது ஒரு 3 எண்ணிக்கைக்கு நல்லா மேல இழுக்கிறோம், வெளியில தள்ளலாம். நல்லா மூச்சு எடுத்து கொண்டு போறோம், வெளியில நல்லா மூச்சு எடுத்து கொண்டு போறோம், வெளியில தள்ளி வரும். அதை நல்ல வேகமா இடிச்சு கிடிச்சு போடாம முட்டி போடாம நீங்க கவனமா செய்யணும். இப்ப நாடி சுத்தி பிராணாயாமம் செய்ய முதல் சூரிய பேதனா சந்திர பேதனா, அதாவது ஒரு மூக்கு துவாரத்தால் இடது மூக்கு வலது மூக்கு துவாரத்தால் தனிய இடது மூக்கு துவாரத்தால் எடுத்து இடது மூக்கு துவாரத்தாலே விடுறது. பிறகு அதை அடைத்தை கொண்டு வலது மூக்கு துவாரத்தாலேயே மூச்செடுத்து வலது பக்க மூக்கு துவாரத்தாலேயே விடுறது. அந்த நேரம் செய்யும் போது நீங்க சந்தோஷமா இருக்கணும், அந்த நேரா இருக்கணும். நிறைய எவ்வளவு மூச்சு எடுக்க முடியும் அவ்வளவு மூச்சு உள்ளுக்கு எடுக்கணும். அதே மாதிரி வெளியில ஒரு 3 எண்ணிக்கைக்கு. அதே மாதிரி இப்ப இடது பக்க முகத்துவாரத்தை மூடிட்டு வலது பக்கத்தால மட்டும் உள்ளுக்கு எடுத்து வெளியில வர்றது. சிறப்பு. இது சூரிய பேதனா சந்திர பேதனா. சூரிய நாடி சந்திர நாடியால செய்தோம். தனி அந்த பக்கத்தால எடுத்து அந்த பக்கம். இனி நாடி சுத்தி பிராணாயாமம். நாசிகா முத்திரை 2 முத்திரைய 2 விரல்களை வடிவா மடிக்கிறோம். வடிவா செய்ய முடியும். ஒரு சுற்று உங்களுக்கு எது என்று தெரியும். ஆறுதலா விரும்பி 3 தடவை செய்ய போறோம். அமைதியா நிமிந்திருந்து
வணிகா மற்ற கையை சின்முத்திரம் பிடிக்குங்கோ இல்ல நீட்டி கையில தொடை மேல வச்சிருங்கோ. ஒரு கையை வச்சுட்டு மற்ற கை நாடி சுத்தி அது நிமிந்திருக்கோணம். இடது மூக்கால எடுத்து வலது மூக்கால விடுறது, வலது மூக்கு துவாரத்தால எடுத்து இடது மூக்கு துவாரத்தால விட்டா ஒரு சுற்று. அப்ப இதை 3 தடவை செய்ய வேண்டும். அமைதியா கண்ணை மூடி அழகா சிரிச்சு கொண்டு நல்ல ஆறுதலா செய்ய வேண்டியது. கஷ்டப்பட்டு உள்ளுக்கு எடுக்காம நல்ல சந்தோஷமா உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்குரிய மாதிரி கழுத்தை மடிக்காமல இது நாடி சுத்தி பிராணாயாமம். இது ஒரு சுற்று, 2 சுற்று, 3 சுற்று, அந்த சுற்றுக்களை நீங்க வேகத்தையும் கூட்டலாம். உங்களால முடிஞ்ச அளவு எத்தனை சுற்று வேணும் என்றாலும் செய்யலாம். கொஞ்சம் சின்ன சின்ன இடைவெளி எடுக்க வேணும். வாழ்த்துக்கள். பிராமரி பிராணாயாமம், தேனி மூச்சு பயிற்சி. அழகா கட்டை விரலால காது மடல்களை மூடுறது, கண்களுக்கு மேல சுட்டு விரல், நடு பெரிய விரல் மூக்கு துவாரத்துக்கு மேல, மோதிர விரல் எங்களுடைய உதட்டுக்கு மேல, மூக்குக்கு கீழே, கிண்ணி விரல் அதாவது சின்ன விரல் எங்களுடைய உதட்டுக்கு கீழே. அழகா மூச்சு எடுக்கிற முள்ளுக்கு அமைதியா விடும்போது பெண் தேனி ரீங்காரம் விடும் சத்தம் ஒளி எழுப்புற மாதிரி அந்த ஓசையை எழுப்ப வேணும் 3 சுற்றுக்கு. சரி, நல்லா மூச்சு எடுக்கிறோம். காது மடலால அந்த காது துவாரங்களை அடைச்சு கொள்ள வேணும். மூச்சை விடும்போது என்ற சத்தத்தை வெளியிடும். இதையும் நீங்க எவ்வளவு நேரம் பயிற்சி செய்ய முடியுமோ செய்யலாம். காது மடல நீங்க எவ்வளவு அழுத்தி மூடுறீங்களோ அப்பதான் நீங்க அந்த மனுஷத்தாங்க அப்ப அது ஒரு அதிர்வு ஒன்று எங்களுக்கு கிடைக்கும். அது கொஞ்சம் 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 கூட 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 செய்ய அப்ப நிறைய நாள் செய்யறீங்க உங்களுக்கு அது வழக்கத்துல வந்திருக்கும். அழகா இந்த மூக்கடியிலே சின்ன ஒரு அழுத்தம் கொடுத்து அதை சின்ன மெல்லிய சத்தமா அந்த மூச்சை விடும்போது அந்த சத்தம் வரும். அதை நீங்க செய்து 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 பழகைக்குள்ள உங்களுக்கு அந்த பயிற்சி தெரியும். காது மடல் தான் நல்ல அழுத்தமா மூடி இருந்தா தான் அந்த அதிர்வு சத்தம் அழகா அவங்களுக்கு உணர முடியும். வாழ்த்துக்கள். இப்ப நாங்க உடல் உறுப்போட பேசுற நேரம் நல்ல சந்தோஷமா பேசிக்கொள்ளுமோ அவ்வளவு பேரும் எங்கட சொந்தக்காரர் தெரியுமோ எங்கட கண் காது எல்லாருமே. அது மாதிரி நீங்க எல்லாவற்றையும் நல்ல வடிவா நினைச்சு கொள்ளுங்க. உங்களோட உடல் உறுப்பு நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன். கண்கள் அழகா மூடுங்க, நிமிர்ந்திருங்க, மூச்சுல நல்ல வடிவா கவனம் செலுத்துங்க, முகத்துல ஒரு நல்ல சிரிப்பை வச்சிருங்க. சந்தோஷம் இவ்வளவு வடிவா நான் செய்துட்டேன் நாளைக்குரிய பயிற்சியை எத்தனை நாளா நான் செய்துட்டு வரேன். இது எனக்கான நாள், எனக்குரிய நாள்ன்னு சொல்லி கண்களை மூடி அமைதியா இருந்து நிறைய மூச்செடுத்து ஒவ்வொரு உங்களுடைய உள்ளுறுப்புகள் வெளியுறுப்புகள் எல்லாவற்றையும் நிற்க போறீர்கள். தலையில இருந்து அதாவது உச்சி முதல் உள்ளங்கால் வரை யோசிக்க போறீங்கள். ஒவ்வொரு உறுப்புகளோடையும் மனதோட பேச போறீங்க. எங்களுடைய குதிக்காலுக்கு மேல உள்ள கணுக்கால் பகுதி, கணுக்காலுக்கு மேல உள்ள பகுதி, எங்களுடைய முழங்காலுக்கு பகுதிக்கு உள்ள பின்பகுதி, என்னுடைய தொடை பின்பகுதி, அப்படியே பிருஷ்டபாகம், தண்டுவடம், நாரி, முள்ளந்தண்டு அதனுடைய அத்தனை உள்ளுறுப்புகள், எங்களுடைய தோள்பட்டை, தோல் மூட்டுக்கள், அப்படியே முழுமையான கைகள், முழங்கைகள், கணுக்கைகள், முழுமையான உள்ளங்கை, எங்களுடைய விரல்கள், நகங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ரேக கூட நாங்கள் ஒவ்வொன்றாக நினைத்து நாடி நரம்புகள் எல்லாவற்றையும் நினைத்து மறுபடியும் முழங்கையிட்ட வந்து புத்தங்களுக்கு வந்து பின் தலைப்பகுதி, கழுத்து பகுதி, என்னுடைய முழுமையான தலையில் உள்ள அத்தனையோட உள்ளுறுப்புகள், எங்களுடைய உச்சி, எங்களுடைய தலைமுடி, முடியில உள்ள அத்தனை ஒவ்வொரு வேர் முடிக்கால்கள், அப்படியே நெற்றி பகுதி, கண்கள், காதுகள், மூக்கு துவாரங்கள், எங்களுடைய கண் விழிகள், கன்னங்கள், நாடி, மூக்கு, பற்கள், நாக்கு, உள்நாக்கு, எங்களுடைய உதடுகள் எல்லாவற்றையும் இணைத்து கழுத்து பகுதி, நெஞ்சு பகுதி, மார்பகங்கள், உள்ளுறுப்புகள் எல்லாவற்றையும் இணைத்து வயிற்று பகுதி, வயிற்றில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், அடிவயிற்று பகுதி, தொடைப்பகுதி, முழங்கால் பகுதி, முழங்கால் பகுதிக்குள்ள கீழ்ப்பகுதிகள் 2 பக்கமுமாக முன் கணுக்கால்கள், முழுமையான பாதம், ஒவ்வொரு விரல் ஒவ்வொன்றாய் நினைச்சு கொள்ளவும். அத்தனை உடல் உறுப்புகளும் என்னுடைய மூட்டுக்கள், சுரப்பிகள், நாடி நரம்புகள் எல்லாம் ரத்தோட்டம் எல்லாமே சீரா இருக்கு. நான் நல்ல உற்சாகமா இருக்கேன்.
நல்ல கெட்டிக்கார். எனக்கான நாள் என்னுடைய உடல் உறுப்புகள் அது அது அதனுடைய வேலையை வடிவா செய்யுது. எல்லாம் நடக்குது. ஏதாவது ஒரு இடத்துல நோவோ, வலியோ இருந்தா அது என்னை விட்டு போயிட்டு வந்து மனசார அத பெருவிரலால ஆட்டி திரட்டிக் கொள்ளும்போ, நான் அத தேற்றிக் கொள்ள முடியும். அது இவருடைய வாசகம், தேகமே தேற்றும். அழகா நினைச்சுக்கொண்டு, அந்த நம்பிக்கையை நிறைய உங்களுக்குள்ள வச்சுக்கொண்டு, 2 கைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைச்சு, உள்ளங்கைகளை உறைஞ்சி, கண்களுக்கு மேல வச்சு, 2வது தடவையாக கண்களுக்கு மேல ஒற்றி, நிறைவாக ஒற்றி, கண்களுக்கு மேல உள்ள கைகளை கீழே நோக்கி இழுக்கும்போது விரல்களினூடாக உங்களுடைய பார்வையில இந்த கைகள்ல நிறைவு ஆக்கிக் கொள்ளுங்க. ஓடி வந்து இணைந்திருந்த அத்தனை பாம உறவு சொந்தங்களுக்கும், பார்த்து கேட்டுக்கொண்டிருந்த உறவுகளுக்கும் எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் கூறி, இளையோர் யோகா அங்கம் 262 நிறைவாக்கிக் கொள்கிறது. மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் உங்களுக்கு அல்லாஹா வெள்ளோடு போட வந்து இணைஞ்சு செய்கிற பாமுக தளத்துக்கும், ஓடி வந்து இறங்குகிற எங்களுடைய பெரியவர்களாக பத்மினி கமலஹாந்தன் அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், செல்வி நித்யானந்தன் அவர்கள், தமிழர் கல்விராஜன் அவர்கள், இவர்களுடன் வாணிமோகன் அவர்களும், பாலனண்ணா உங்களுக்கு நன்றி கூறி, எல்லாருக்கும் நன்றி கூறி, மீண்டும் இன்னொரு நாளை காலை நிச்சயமாக இணைந்து கொள்ளும் வரை நன்றி வணக்கம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். வாணிமோகன் அவர்கள் மேலே வர வேண்டும் என்று அன்பான ஆசிரியர் திருமதி தர்ஷினி சண்முகநாதனுக்கு சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, கலன் சிறப்பித்த அத்தனை சகோதரிகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாளைக்கு சந்திப்போம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அவங்களுக்கும் நன்றி. எல்லாருக்கும் ஆசனம் பயிற்சியில் பிடிச்சதா செய்திருப்பீங்க. வாழ்த்துக்களை. பிடிச்சது சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் வடிவா செய்யறீங்க. கெட்டிக்காரர் நீங்க. நேவிசனி ஒண்ணு மைக் சரி. செல்வியந்தி வடிவா துள்ளி எல்லாம் செய்யறோம். அந்த துள்ற பயிற்சி எல்லாரும் செய்யணும். வாழ்த்துக்கள் பத்மியந்தி. உடுப்பெல்லாம் மாட்டிட்டு ஓடி பத்மியந்தி கெட்டிக்காரு. நீங்க வடிவா செய்யறீங்க. அதே மாதிரி நேவிசந்தி ஒவ்வொரு தரம் உங்களால முடிஞ்ச அளவு நல்ல வடிவா செய்யறீங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் பொறாமப்பட போறாங்க. அதுதானே எவ்வளவு முன்னேற்றம். பார்க்க சந்தோஷமா இருக்குது. இந்த வாணிமோகன் அவர்களை முழுமையா பார்க்கக்கூடியதா இருந்தது. சின்ன சின்ன மேலதிகமான பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்க. ரோட்ல போய் கையாட்ட வேண்டியா பாத்தீங்களே. சரி சரி. இணைஞ்சிருக்கிறேன். நன்றி வணக்கம். மிக்க நன்றி தர்ஷினி அவர்களே. நன்றி இழந்த எல்லோருக்குமே வணக்கம். 262 நிறைவுக்கு வரேன்றது. நீங்க முதல் 72 சொன்ன மாதிரி இருந்தது. அப்படியே மன்னிச்சுக்கொள்ளுங்க சார். 262 தான் என்னுடைய எண்ணிக்கையா. நன்றி. ஆசிரியர் தர்ஷினி சண்முகநாதன் அவர்களுக்கு நன்றி. இழந்த எல்லோருக்கும் நன்றி வணக்கம்.